இந்த கொஸ்டின் பாருங்கள், நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா டேரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்க வேண்டாம். இது எப்படி நம்ம ஷார்ட்கட் மெத்தேடில் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க வேல்யூவில் நம்ம வந்து 1.75 வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிங்கிறது வந்து 0.75 எடுத்துக்கலாம். இப்போ எங்கெல்லாம் 1.75 இருக்கோ அங்கெல்லாம் ஏ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் 0.75 இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு பி நமக்கு வரும். அதே மாதிரி டினாமினேட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு பி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். நமக்கு இந்த ஃபார்மேட் கிடச்சிருக்கு. இப்போ இது நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் நம்ம a plus b whole square divided by இந்த a square minus b square நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a plus b into a minus b ன்னு எழுதலாம். இங்கே a plus b whole square இருக்குது, இங்கே a plus b இருக்குது. இதுவும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு a plus b divided by a minus b நம்ம எழுதிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம ஏனுங்கிறது என்ன எடுத்திருக்கோம்? 1.75 எடுத்திருக்கோம். பிங்கிறது 0.75 எடுத்திருக்கோம். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 1.75 ப்ளஸ் 0.75 டிவைட் பை 1.75 மைனஸ் 0.75. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.5 டிவைட் பை இங்கே 1.75லேருந்து மைனஸ் 0.75 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். அப்போ 2.5 டிவைட் பை 1ன்னு வரும். இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னு நமக்கு 2.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து நமக்கு டி தான் கரெக்டான ஆப்ஷன். தேங்க்யூ.